இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பால்ல தான் மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு குழம்புல கலந்து கொடுத்து நம்ம வேலையை முடிச்சிருவோம். கண்டிப்பா நம்மளோட சாமர்த்தியத்தை பார்த்து மீனா மேடம் நம்மள பாராட்டுவாங்க. இன்கிரிமெண்ட் கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. போதும் போதும் போதும், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கங்க. போதுமா உங்களுக்கு? போதும்மா. மா, என்னம்மா ரொம்ப பசிக்குதுமா. சீக்கிரம் சீக்கிரம் சாப்பாடு போடு. அவளுக்கு சாப்பாடு போடு. புள்ளத்தாச்சி பொண்ணு, ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம கவனமா இருக்கணும்ல. அதான் சொன்னேன். இல்ல, சாப்பிடும்போது உப்பு, காரம், புளி இப்படி ஏதாவது உடம்புக்கு ஆகாதது இருந்தா நம்ம அதை உடனே கண்டுபிடிச்சிடலாம்ல. ஏய், இரு 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 இரு. என்னாச்சுமா? ஐயோ, தீபாவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு கொடுக்கணும். செக் பண்ணணும், அவ்வளவுதானே? எனக்கு போடுங்க, நான் செக் பண்ணி சொல்றேன். நீங்க அப்படியே பார்த்துட்டாலும் நீங்க உப்பு புளி காரம் பார்க்காம சாப்பிடுற ஆளு. இத பத்தி எல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? சரிதான், நீங்க சாப்பிடுங்க. அடேங்கப்பா, மேடம் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. டேய், இத நான் யார் சொல்லியும் ஃபாலோ பண்ணல. என் பொண்ணு மேல இருக்கிற அக்கறையில தான் பண்றேன். நல்ல அக்கறை தான். அப்ப நீயே சாப்பிட்டு செக் பண்ணி சொல்லிடாமா? மீனா, ஆ, இத சாப்பிட்டு பார்த்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லு. நானா? அத நீங்க சாப்பிடுங்க அத்த. உங்களுக்கு தான் என்ன கரெக்டா இருக்குன்னு தெரியும். எதுக்கு? அவ சொல்றதெல்லாம் நான் செய்யணுமா என்ன? அதெல்லாம் முடியாது. நீ தான் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். ஐயோ அம்மா, ரொம்ப பசிக்குதுமா. யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களேன். ஐயோ, கொஞ்சம் பொறுமையா இருடி. ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்க மாட்டியா? மீனாட்சி, நான் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நீ எனக்கு மருமக, நான் உனக்கு மாமியார். புரியுதா? சரிங்க அத்த. செக் பண்ணி சொல்லு. ஓஹோ ஹோஹோ, மேடம் கிட்ட ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி வண்டி யூ டர்ன் போட்டு இன்னொரு மருமக கிட்ட போகுது போல இருக்கு. அண்ணே, அம்மா கோச்சிக்கு போறாங்க. சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு நீங்க அப்படி உங்க கருத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அத்தை சொல்லி நான் எப்ப செய்யாம இருந்திருக்கேன்? தீபா, அந்த குழம்பு. குழம்பு சாப்பிடாதீங்க. இவள நாம பிளான் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இவ நமக்கே பிளான் பண்ற மாதிரி இருக்கே. ரொம்ப நேரம் பசிஞ்சுங்க, அது பொங்கல் மாதிரி ஆயிடும். ஆ, டக்குன்னு சாப்பிடுங்க. டேய், அவ சாப்பிடுவா, நீ உன் வேலையை பாரு. என்ன மீனா, இப்படியே பிசைஞ்சுக்கிட்டே இருக்க? சாப்பிடு. புள்ளத்தாச்சி பொண்ணு பசியோட காத்துக்கிட்டு இருக்கால. சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சீக்கிரம். ஐயோ, நான் கொடுத்த மருந்த நானே இப்ப சாப்பிட போறேனா? இது உள்ள போய் என்னெல்லாம் பண்ண போகுதோ கடவுளே. என்ன கேட்காம எதுக்காக இந்த வேலையில பாக்குற நீ? எனக்காக சமைச்சாங்க. கூட்டிட்டு போறீங்க. கூடன்னு சொல்றேன்ல. ஐயோ, ராணி பால்ல கலந்து கொடுக்க சொன்னா சாப்பாட்டுல கலந்து கொடுத்துட்டாலே. தீபா, அது குடு. அட, நான் சாப்பிடுறேன் முதல்ல. என் வீட்டுக்கார சாப்பிட்டா இது என்ன ஆகும்? எங்க வேண்டாம். ஏய், நீங்க சாப்பிடாதீங்க. நீ தானே நல்லா இருக்குன்னு சொன்ன. ஒரு நிமிஷம். எங்க கூடு. அட, விடு, நான் ஊத்திட்டு குடுக்குறேன். டேய், இருடா, ஏன் சண்டை போடுறீங்க? ஐயோ, வேணாங்க, கொடுங்க.
போச்சு போ. ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற? எல்லாம் வேஸ்டா போச்சு பாரு. நான் எங்கடா இவங்க தான்டா. என்ன? ஐயோ, என்னம்மா இது? அம்மா, இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. ஐயோ தீபா, கொஞ்ச நேரம் இரு, உனக்காக நானே சமைச்சு கொண்டு வந்து தரேன். ஆமா, நீ செய்யறதுக்குள்ள விடிஞ்சிரும். ராணி வா. சரிங்க மேடம். ஹலோ டாக்டர், வயிறு எரியுது, மருந்து சொல்லுங்க. யார் நீங்க? யாருக்கு வலி எடுக்குது? யாருக்கு வயித்து வலி எடுக்குது? ஐயோ சாரி சாரி சார், நான் மீனாட்சி பேசுறேன் சார். எனக்கு வயிறு ரொம்ப எரியுது சார். அதுக்கு என்ன மருந்துன்னு சொல்லுங்க. ரொம்ப எரியுதா? ஐயோ, நெருப்பு மாதிரி எரியுது சார். என்ன சாப்பிட்டீங்க? ஐயோ, வயிறு எரியுற மருந்து சாப்பிட்டேன். கொஞ்சமா சாப்பிட்டீங்களா, நிறைய சாப்பிட்டீங்களா? எனக்கு அளவெல்லாம் தெரியாது சார். எரிச்சல் தாங்க முடியல. சீக்கிரம் மருந்து சொல்லுங்க. உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாங்க. ஐயோ, என்னால அது வரைக்கும் வலி தாங்க முடியாது. எனக்கு உடனே மருந்து சொல்லுங்க. நான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், நான் திரும்ப கூப்பிடுறேன். என்னாச்சு மீனா? என்ன வாந்தி எடுத்துட்டு இருக்க? ஐயோ, என் வயிற்றுல வெளியில காட்ட முடியாது. என்னாச்சு சொல்லு. ஐயோ, ஒண்ணு இல்ல. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சா, அதான் அளவு தெரியாம கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டேன். அதான் மூச்சு முட்டுது. அதான் வாமிட் எடுத்து அதை சரி பண்றேன். அதுதானா இல்ல வேற ஏதாவதா? ஐயோ, அதுதான் அத்தை. வேற எதுவும் இல்ல. உண்மையை தானே சொல்ற? ஆமா அத்தை, சத்தியமா உண்மை. இல்ல, நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். நிஜமா. நீங்க போங்க மீனா. நான் படுத்தா சரியாயிடும். நீங்க பாத்துக்கிறேன். ஐயோ, குடு 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 குடு. இந்தாங்க. ஐயோ, அம்மா. மேடம், எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? உங்களுக்கு இந்த குடும்பத்துல என்ன குறை? ஏன் இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு இவ்ளோ டார்ச்சர் அனுபவிக்கிறீங்க? அப்படி என்ன மேடம் உங்களுக்கு கோவம்? முதல்ல என்னால இப்ப சொல்ல முடியாது. நேரம் வரும்போது சொல்றேன். ஏய், இனிமே என்ன கேட்காம ஏதாச்சும் பிளான் பண்ண உனக்கு கொண்டுட வேண்டி. ம்